வணக்கம் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அப்புறம் கைக்கு நல்லா வேலை கொடுத்தீங்களா? சரி, வாங்க நாம கதைக்கு போலாம். அப்பா வலிக்குது, மெதுவா பண்ணுங்க. காலையில் அப்பா எழும்போது என்னையும் எழுப்பிவிட்டார். நானும் எழுந்து உடைகளை அணிந்து கொண்டு போய் ஹாலில் படுத்து கொண்டேன். அவரும் எழுந்து வாக்கிங் போய்விட்டார். பிறகு 7 மணி போல வந்து குளித்து கிளம்பி ஆபீஸ் சென்றார். நானும் காலையில் எழுந்து நின்று நடந்ததை எண்ணிக்கொண்டே குளித்து முடித்து உடைகளை அணிந்து கொண்டு பூவை எடுத்து வைத்துக்கொண்டு வேலைகளை பார்த்தேன். காலையில் நான் தான் அவருக்கு சாப்பாடு எடுத்து வைத்தேன். அவர் காலையில் எதுவும் காட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் நான் அவரை பார்வையில் தான் பார்த்தேன். கிளம்பிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். நானும் அமைதியான குரலில் வரும்போது பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவரும் சரின்னு சொன்னார். அன்று முழுதும் என்னை பார்த்தவர்கள் அனைவரும், என்னடி இன்னைக்கு ஆளே புதுசா இருக்க, முகமெல்லாம் புத்துணர்ச்சியாக பார்க்கவே அழகா இருக்கன்னு சொன்னாங்க. வெளியே எல்லாம் தெரியுதா? நான் நினைச்சுக்கிட்டேன், ஆமா, நான் பெண்ணாக பிறந்த தொடர் பலனை நேற்று இரவு தான் அடைந்து விட்டேனே. எனக்குள் இருக்கும் சொர்க்கத்தை என் அப்பா தோண்டி எடுத்து விட்டார். அந்த மயக்கத்தில் இருந்து நான் இன்னும் வெளியே வரவே இல்லை. கல்யாணமான புது பெண்ணை போலவே நான் உணர்ந்தேன். அவர்கள் எல்லோரும் அப்படி சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு எனது எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. அதுவரை என் அப்பாவாக தெரிந்தவர் அதன் பிறகு என் கணவராக தெரிய ஆரம்பித்தார். என் கணவருக்காக காத்திருப்பது போல என் அப்பா எப்போது வருவார் என ஏக்கமாய் காத்திருந்தேன். மாலை நான் வெளியே போக வேண்டும் என்று என் அப்பாவுக்கு போன் பண்ணி சொன்னேன். அவரும் சரிம்மா வந்துடுறேன்னு சொன்னாங்க. நான் குளித்து முடித்து சுடிதார் போட்டுக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். அவரும் வந்தார். நான் வாசலில் போய் வரவேற்றேன். அவரும் வாங்கி வந்த தின்பண்டங்கள் மற்றும் அவரது பைல் எல்லாவற்றையும் என்னிடம் கொடுத்தார். நான் வாங்கி கொண்டு போய் வைத்துவிட்டு தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தேன். அவருக்கு எல்லாமே புதுசாக தெரிந்தது. அவரும் போய் பிரஷ் விட்டு வந்தார். நான் காபி போட்டு கொடுத்தேன். அதை குடித்துவிட்டு நாங்கள் கடை தெருவிற்கு கிளம்பினோம். துணிக்கடைக்கு போகச் சொன்னேன். அங்கு போனதும் எனக்கு ஒரு புடவை எடுத்து தரச் சொன்னேன். அவரும் இப்போ எதுக்கு என கேட்டார். நீங்க வாங்கி கொடுங்க, அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். அவரும் எனக்கு அழகான ஒரு புடவை எடுத்து இது ஓகேவா என கேட்டார். நானும் தலையாட்டினேன். உடனே அதை வாங்கினார். மேலும் நான் உள்ளே சென்று அந்த புடவைக்கு ஏற்ற ஒரு ஜாக்கெட்டை வாங்கினேன். மேலும் சில உடைகளையும் வாங்கினேன். அனைத்தையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தோம். இந்த புடவையை எங்கள் முதல் இரவுக்காக வாங்கினேன். நேற்று இரவு சாதாரணமாக நடந்துவிட்டது. அதனால் முறையாக என் அப்பாவோடு சேர விரும்பினேன். அதற்காகத்தான் இந்த புடவை. அது அவருக்கு பிடித்த புடவை ஆக இருக்க வேண்டும் என்று தான் அவரை அழைத்துச் சென்றேன். எங்கள் வீட்டில் எப்போதும் யாராவது இருந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் எனக்கான நேரம் வரும் வரை காத்திருந்தேன். அன்றிலிருந்து தினமும் என் அப்பாவுக்கு இரவு பாலில் முந்திரி பாதாம் போட்டு காய்ச்சி கொடுத்தேன். ஒரு 4 நாட்கள் எங்களால் சேர முடியவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு மனைவியாக எல்லா பணிவிடைகள் செய்து கொண்டுதான் இருந்தேன். யாரும் இல்லாத நேரத்தில் மட்டும் அவரை அப்பா என்று சொல்லாமல் வாங்க போங்க என்று கூப்பிட ஆரம்பித்தேன். இவை என்ன ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கா? ஏதாவது பிரச்சனையை இழுத்துவிட்டு வா போல்னு அவர் பயப்பட ஆரம்பிச்சார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யாராவது இருந்தா நான் எதுவும் காட்டிக்க மாட்டேன். நீங்க பயப்படாமல் இருங்கன்னு சொன்னேன். அதே போல இருந்து அவரை அப்பான்னு சொல்லாம இங்க வாங்க போங்கன்னு சொன்னார். அவருக்கு புரிஞ்சிருக்கும் வீட்டில் யாரும் இல்லை என்று. அவரும் நான் அவர் மீது ஆசையாய் இருப்பதை உணர்ந்து கொஞ்ச கொஞ்சமாக என்னை ரசிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு எனக்கு ஈடு கொடுத்து அவரும் என்னை ஆரம்பித்தார். ஒரு முறை மூச்சை கண்டபின் சும்மா இருக்க முடியுமா? மீண்டும் எப்போது கிடைக்கும் என்று ஏங்க ஆரம்பித்தேன்.
இப்படியே நாட்கள் போனது. அந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு திருமணம். அதற்காக சனிக்கிழமை எல்லோரும் பாட்டி ஊருக்கு போய் தங்கி அடுத்த நாள் கல்யாணத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரலாம் என்று 3 நாள் முன்னாடியே அம்மா சொன்னாங்க. எனக்கு உடனே மனதில் என்னென்னவோ ஓட ஆரம்பித்தது. எனக்கு நேரம் வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டேன். அந்த நாளுக்காக காத்திருந்தேன். இதுதான் நேரம் என்று. அன்று எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலைகள் இருக்கு. நீங்க போங்க அப்பா, காலையில தானே வருவாங்க, நான் அவரோட வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். அன்று காலை முதல் நான் மிகவும் சுறுசுறுப்பாக சுற்றி வந்தேன். எல்லோரும் ஊருக்கு கிளம்பிக் கொண்டே இருந்தனர். நான் பாலை வாங்கி காய்ச்சி ரெடி பண்ணினேன். நானே கடை தெருவுக்கு போய் 10 முழம் மல்லிகை பூ வாங்கிட்டு வந்தேன். அதை யாருக்கும் தெரியாமல் வீட்டில் வைத்தேன். அதில் கொஞ்சம் என் அம்மாவுக்கும் என் தங்கைக்கும் கொடுத்தேன். அவர்களும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பினர். என் அப்பாவுக்கு நான் வீட்டில் இருப்பேன் என்று தெரியாது. நானும் கிளம்புறேன் என்று நினைத்தார். நான் கதவை தாழிட்டு விட்டு சென்று கொஞ்ச நேரம் நல்லா ஓய்வு எடுத்தேன். ஒரு 5 மணி போல எழுந்து போய் ரூமை சரி செய்து முழுக்க சென்ட் அடித்து படுக்கையை சரி செய்து பூவை கட்டில் முழுதும் தூவிவிட்டேன். எனக்கு ஒரே ஆர்வமாக இருந்தது, எப்போது இந்த கட்டிலில் கிடப்பேன் என்று. ரூமில் ஏசி போட்டுவிட்டு அந்த ரூமை தாழிட்டு விட்டு நான் சென்று குளித்தேன். நிதானமாக குளித்துவிட்டு மின்விசிறியை போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் நின்றேன். சூடு குறையும் என்பதற்காக அப்படி செய்தேன். அப்படியே வந்து வியர்வை வரக்கூடாது என்று மின்விசிறியை போட்டுக்கொண்டு சோபாவில் உட்கார்ந்து இருந்தேன். 6:45 பிராயம் போல என் அப்பா கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நான் போய் கதவை திறந்தேன். என்னம்மா, நீ இங்க இருக்க, ஊருக்கு போகலாம்னு கேட்டாங்க. நான் சிரித்துக்கொண்டே, நான் போயிட்டா உங்களை யாரும் பார்த்துக்க வாங்கன்னு சொன்னேன். அவருக்கு புரியவில்லை. உள்ள வாங்க சொன்னேன். அவர் உள்ளே வந்ததும் நான் வெளியே பார்த்துவிட்டு கதவை தாழ்விட்டேன். பயப்படாதீங்க, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன்னு சொன்னேன். அவர் உடனே அப்படியா சொல்லிக்கிட்டே அவரது பையை அருகில் போட்டுவிட்டு, இப்ப என்ன வாசம் போகுது சொன்னார். விடுங்க, போய் குளிச்சிட்டு வாங்க முதல்லன்னு சொன்னேன். அதன் பிறகு ஒன்றும் சொல்லாமல் சொன்னா, கேளுங்க, எனக்கு வேலை கிடக்கு, நீங்க போய் குளிக்க. நானும் பாத்ரூம் கூட தள்ளிக்கிட்டு போய்விட்டேன். அவர் குளிக்கும் நேரத்தில் அவருக்கு தோசைக்கு சட்னி அரைத்து முடித்தேன். அவர் அதற்குள் குளித்து முடித்து துண்டை கட்டிக்கொண்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தார். ஐயோ கடவுளே, நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குதே, இப்படியே நாங்க 2 பேரு மட்டும் இருந்து விடக்கூடாதா என்று என் மனம் ஏங்கியது. என்ன அவசரம், நல்லாத்தான் இருக்குல்ல, அப்புறம் என்ன இப்போ துணிய மாத்துங்க, நான் தோசை ஊத்தும் என்று சொல்லி அவரை தள்ளிவிட்டேன். அவர் ஒரு மாதிரி சோகமாக ஆனார். நான் உடனே அவரை, ஏங்க, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா பொண்ணுங்களுக்கு கிச்சன்ல வேலை பார்க்குறப்போ எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? நான் போயிட்டு ஒரு விருந்து வச்சிருக்கேன், அதனாலே தானே இப்போ வேணாம்னு சொல்லுறேன். நானும் தோசை ஊற்றி கொடுத்தேன். அவர் சாப்பிட்டதும் சோபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்தார். கொஞ்ச நேரம் அப்படியே போய் நடந்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அவரும் போனார். அவர் போன பிறகு நான் வாசல் கதவை தாழ்விடாமல் அப்படியே வைத்தேன். நான் மட்டும் இன்னொரு அறையில் போய் தாளிட்டு ரெடியாக ஆரம்பித்தேன். முதலில் பாத்ரூம் போய்விட்டு சென்ட் அடித்து கொண்டு 1/2 மணி நேரத்திற்கும் மேல் ஆனது. நான் கட்டி கொண்டிருக்கும் போதே ஒரு 9:30 மணி போல என் அப்பா வீட்டுக்குள் வந்தார். தீபிகா எங்க இருக்கன்னு கேட்டார். நான் புடவையை கட்டி கொண்டேன். எங்க பாத்ரூம் போய் பிரஷ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவரும் போனார். ஒரு 20 நிமிடம் கழித்து வந்தார். அப்போதும் நான் வெளியே வரவில்லை. என்னடி பண்ணுற உடனே கேட்டார். இதோ வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே பின் குத்தி கொண்டே இருந்தேன். எங்க கதவை சாத்தி தாழ்பால் போடுங்கன்னு சொன்னேன். அவரும் தாழிட்டு விட்டு வந்து சோபாவில் உட்கார்ந்தார். நான் ஒரு வழியாக கட்டி முடித்தேன்.
எனக்காக வாங்கி வைத்த நகைகள் அனைத்தையும் எடுத்து போட்டு கொண்டேன். தலை நிறைய மல்லிகை பூவை எடுத்து வைத்து கொண்டேன். எல்லாம் ரெடி என்று ஆனதும் என் அப்பாவை அழைத்தேன். ஏங்க மட்டும் என்ன, கொஞ்சம் அந்த ரூமுக்குள்ள போறீங்களா? ஏண்டி நீங்க போங்க சொல்லுறேன். சரின்னு எழுந்து போனார். ஏங்க உள்ள போனா அப்புறம் நான் சொல்லாம வெளியே வராதீங்க பிளீஸ் சொன்னேன். என்ன பில்ட போவரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே உள்ளே போனார். உள்ளே போனவருக்கு இன்ப அதிர்ச்சி. அவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. தனி ஆளாக இவ்வளவு வேலை பார்த்திருக்கிறேன் என்று ஆச்சரியப்பட்டார். திகைத்து போய் ஒன்றும் பேசாமல் அங்கேயே உட்கார்ந்து ரூமை பார்த்து கொண்டு இருந்தார். சரி, நான் சொன்ன விருந்து இதுதான் என்று அவருக்கு புரிந்தது. ஆனால் நான் அவர் வாங்கி கொடுத்த புடவையில் பால்சோ போட்டு வருவேன் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அதுதான் அவருக்கு நான் கொடுக்கும் அடுத்த அதிர்ச்சி. அவர் உள்ளே போனதும் நான் வெளியே வந்து கிச்சனுக்கு போய் பாதாம், முந்திரி, பிஸ்தா போட்டு ரெடி பண்ணிய பாலை இதமான சூட்டில் எடுத்து சொம்பில் ஊற்றி எடுத்துக்கொண்டு ஒரு முறை என் உடைகளை சரிபார்த்து கொண்டு பூவை எடுத்து முன்னாடி போட்டு கொண்டேன். மீண்டும் ஒரு முறை என் உடைகளை பார்த்து கொண்டு வீட்டில் லைட் எல்லாவற்றையும் அணைத்துவிட்டு அப்பா இருக்கும் ரூம் கதவை திறந்தேன். தொடரும்.